வாங்க மராயாவுக்குள்ளே உள்ளே வந்தாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ்குள்ளே இப்போ போயிட்டுருக்குறோம். இங்கே நமக்கு டூரிஸ்ட் கைடு இருப்பாங்க. அவங்க தான் இப்போ நம்மளை ஒவ்வொரு இடமா கைட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்த தான் காட்டினாங்க. அலுலா இஸ் த பிளேஸ் ஆஃப் ஹெரிட்டேஜ் ஃபார் த வேர்ல்டு. உள்ளே போயிட்டே இருக்கிறோம். அருமையான இடம், ஃப்யூச்சரிஸ்டிக், ஆர்டிஸ்டிக், இம்மர்சிவ் ஆர்கிடெக்சர் நிறைந்த ஒரு இடத்துல தான் போயிட்டுருக்குறோம். சவுதியோட விஷன் 2030, அதுபடி சவுதியுடைய அந்த விஷன், அந்த எண்ணத்தின்படி பார்த்திங்கன்னா ஹெரிட்டேஜ், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் எல்லாமே ப்ரமோட் பண்ணுறது தான் அவங்களுடைய பெரிதான ஒரு வேலையாக இருக்கிறதாக பார்க்கலாம். அதை அங்கே இருக்கிற கைடு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதுக்கு இந்த ஆடிட்டோரியம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 சீட்ஸ் இருக்கும். இங்கே நிறைய கான்சர்ட்ஸ் அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இங்கே நடக்கிறதா அவங்க சொன்னாங்க. ரொம்ப அருமையான மியூசிக் கான்சர்ட்ஸ் இங்கே வருஷந்தோறும் நடைபெறுது அப்படின்னு சொன்னாங்க. 2019 வின்டர் சீசனில் தந்தூரா ஃபெஸ்டிவல் நடந்ததாக இங்கே சொல்லப்பட்டது. ஏன்னா அந்த சமயத்தில் தான் ஓப்பன் பண்ணாங்க. அருமையான நிறைய ஆர்ட் பார்க்க முடியும். அது மாதிரி நிறைய டெக்னாலஜி இருந்தது இந்த இடத்துல. இன்னும் என்ன சொன்னாங்க அப்படின்னா 9740 ஸ்கொயர் மீட்டர் ஒவ்வொரு அந்த மிரர் பேனல்ஸும் இருந்ததாக சொன்னாங்க. இந்த இடமானது வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் மிரர் பில்டிங் இந்த வேர்ல்டுன்னு அழைக்கப்படுகிறது. கின்னஸ் ரெக்கார்டில் 2020 கின்னஸ் ரெக்கார்டில் நேம் வாங்கியிருக்கிறது இந்த பில்டிங் ஆனது. ஏன் தெரியுமா? இனிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்களுக்கு 60 நாள் தான் ஆச்சான். அந்த 24/7 அவங்க ஒர்க் ஷெட்யூல் போட்டு கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னல் க்ரூஸை வச்சு அவங்க இந்த வேலைகளெல்லாம் முடித்ததாக சொன்னாங்க. ஃபுல் எக்ஸ்பேன்ஷன் முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாத காலம் ஆனதான். இந்த இடம் பார்த்திங்கன்னா எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். நான் நிற்கிற இடத்துல நிறைய சேண்ட், அந்த கிளாஸ்க்குள்ளே நிறைய சேண்ட் இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆஃப் சேண்ட் இருந்தது. அது ரொம்ப அழகுபடுத்தி இந்த இடத்த வச்சுருந்தாங்க. அந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த சேண்டுக்குள்ளே கேண்டில்ஸ் வச்சுருந்தாங்க. அதை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ரொம்ப டெக்கரேட்டிவாக பிளான் பண்ணி அருமையாக இந்த இடமானது இருந்ததை பார்த்தோம். ரொம்ப அருமையாக ரசிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடமா தான் இது இருந்துச்சு. இங்கே கான்சர்ட்ஸ் நடக்கும்போதெல்லாம் நிறைய இன்டர்நேஷ்னல் லெவலில் ஹோஸ்ட் வர்றாங்க. அப்புறம் மியூசிக் பண்ணுறதுக்குன்னு நிறைய இசையமைப்பாளர்கள் இந்த இடத்துக்கு வர்றதா சொன்னாங்க. நிறைய ஆர்டிஸ்ட் வர்றாங்க. இந்த மாதிரி புகழ்பெற்ற ஒரு இடம் தான். அடுத்தடுத்து நிறைய இருக்கிறது. காத்திருங்க. அடுத்த வீடியோ வரும் வரைக்கும் பாய் பாய்.